கொண்டாட்டத்தையொட்டி புதுச்சேரியில் வருடம் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்நிலையில் இந்த வருடம் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி புதுச்சேரியை சுற்றியுள்ள மாநிலங்களான தமிழகம், ஆந்திரா, கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை தந்தனர். மீண்டும் புத்தாண்டு கொண்டாட்டம் முடித்து அவர்கள் ஒரே நேரத்தில் ஊர் திரும்புவதால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படும். இதை குறைக்க சில சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும். இதில் குறிப்பாக பெங்களூரில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காகவே KSRTC என்று அழைக்கப்படக்கூடிய கர்நாடக மாநில சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 13 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது. இரவு 9 மணி முதல் இரவு 11:30 மணி வரை சராசரியாக 8 நிமிடங்களுக்கு ஒரு முறை பெங்களூரில் இருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகளை ஏற்றி வரவும், தொடர்ந்து புதுச்சேரியில் இருந்து பெங்களூர் ஏற்றி செல்லும் விதமாகவும் 13 பேருந்துகள் கர்நாடக அரசு சார்பில் இயக்கி கர்நாடக மாநில அரசானது போக்குவரத்து மூலம் வருவாய் ஈட்டும் வகையில் செயல்பட்டிருப்பது தெரிகிறது. அதே நேரத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக புதுச்சேரி அரசானது மதுபான கடைகள், ரெஸ்டோ பார்கள், விடுதிகள் ஆகியவற்றிற்கு ஒரு சில தளர்வுகளை அளித்து கொண்டாட்டங்களுக்கு வழிவகுத்து புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை வெறும் மது பிரியர்களாகவே மட்டும் கருதி மதுபான கடைகளுக்கும், ரெஸ்டோ பார்களுக்கும், விடுதிகளுக்கும் மட்டும் சிறப்பு அனுமதி கொடுத்து இயக்கி வருமானத்தை ஈட்ட முயற்சி செய்துள்ளது. ஆனால் சுற்றுலா பயணிகளின் முக்கிய தேவையான பொது போக்குவரத்து என்பது போதுமானதாக இல்லை என்பதும், அதை மேம்படுத்த அரசு எந்தவித கவனமும் செலுத்தவில்லை என்று பல குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. மேலும் புதுச்சேரி அரசின் இந்த செயல் போக்குவரத்து மூலமாக வரும் வருவாயை கர்நாடக அரசிற்கு தாரை வார்த்து விட்டது போலவே ஆகிவிட்டது. எப்படி இருந்தாலும் கர்நாடக அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து மூலமாக புதுச்சேரி அரசுக்கு வரி வருவாய் வரத்தான் செய்கிறது என்பதை விடவும் கர்நாடக அரசு போக்குவரத்து துறை மூலம் வருவாயை பெருக்கும் யுக்தியை சிறப்பாகவே பயன்படுத்தியுள்ளதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் புதுச்சேரி அரசானது இத்தகைய அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளாததும், புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் மற்றும் அரசியல் கட்சிகளும் இது குறித்து நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது. பேருந்தில் ஒரு சீட்டிற்கு விடுமுறை நாட்கள் மற்றும் விழா காலங்களில் சாதாரண நாட்களை காட்டிலும் கட்டணம் அதிகமாகவே வசூலிக்கப்படுவதாகவும், குறிப்பாக சாதாரண நாட்களில் 600 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை இருக்கும் பயண கட்டணமானது 1000 ரூபாயிலிருந்து 1800 ரூபாய் வரையிலும் வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் புத்தாண்டையொட்டி புதுச்சேரிக்கு வந்த கர்நாடக அரசு பேருந்தில் சராசரியாக 1300 ரூபாய் பயண கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும், புதுச்சேரிக்கு கிடைக்க வேண்டிய போக்குவரத்து வருவாயும் பெரும் அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை மேம்பட வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையான போக்குவரத்து துறையும் முறையாக செயல்பட்டால் மட்டுமே சாத்தியமாகும். புதுச்சேரி நகர மற்றும் கிராம பகுதிகளுக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் பொதுவாக தனியார் பேருந்துகளை அதிகமாக இயங்குகின்றன. குறிப்பாக தனியார் பேருந்துகளில் சராசரியான பயண கட்டணத்தின் மதிப்பு 10 ரூபாய். புதுச்சேரி அரசு பேருந்தின் கட்டணத்தின் மதிப்பு 7 ரூபாய் மட்டுமே. அந்த வகையில் அரசு பேருந்துகள் சரிவர இயக்கப்பட்டால் நிச்சயமாக பொதுமக்கள் அரசு பேருந்துகளை மட்டுமே பயன்படுத்துவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் இதன் மூலம் அரசுக்கு வருவாயும் அதிகம் கிடைக்கும். இந்நிலையில் புதுச்சேரியில் இருந்து அண்டை மாநிலங்களுக்கு பேருந்து வசதிகள் சரிவர இருந்தால் மட்டுமே அரசிற்கு கூடுதலான வருமானம் கிடைக்கும் சூழ்நிலைகள் உள்ளது. இப்படி இருக்க புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறைக்கு சரியான நிதியை ஒதுக்குகிறதா என்ற சந்தேகமும் எழத்தான் செய்கிறது. மேலும் புதுச்சேரியில் இருந்து ஏராளமானோர் பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் பணி செய்து வரும் நிலையில் வார விடுமுறை நாட்கள் மற்றும் விழா காலங்களில் குறைந்தபட்சம் அடிப்படை வசதிகளுடன் கூடிய சீரான பேருந்துகளை இயக்க அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாதிக்கப்பட போவது என்னவோ பொதுமக்களாகத்தான் இருப்பார்கள் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது.